ஹாய், நான் உங்கள் எஸ்எஸ் ஃபேமிலி. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? திவ்யாவை பார்க்க கிளம்பிட்டேன் பாருங்கள். கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிறேன். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். திவ்யாவுக்கிட்ட என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரில. திவ்யாவை பார்க்க உள்ளே விடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு தான் போய்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ல பார்ப்போம். திவ்யா போய் உள்ளே என்ன சொல்கிறா அப்படின்னு பார்க்க போகிறேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு இது கண்டிப்பாக நடக்கும். பஸ் ஸ்டாண்டில் தான் நின்றுட்டுருக்கேன். திவ்யா ஒரு நல்லது சொல்லுவா. நல்லது சொல்லுவான்றதோட அவள் என்ன சொல்ல போகிறான்னு இருக்குது. நிறையா பேர் நீங்கள் சொல்கிறீங்க திவ்யாவை பார்க்க போனீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிடுவீங்க, போகாதீங்கன்னு சொல்கிறீங்க. நான் எல்லாத்தையும் தாண்டி தான் திவ்யாவை பார்க்க போகிறேன். அவளுக்கு எல்லா பொருளும் என் வீட்டுக்காரர் வாங்க போயிருக்காரு. அவளுக்கு தேவையான பொருளெலாம் வாங்க போயிருக்காரு. அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பஸ் ஸ்டாண்டில். வாங்க திவ்யாவை பார்த்துட்டு திவ்யா என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு அப்புறம் நிறையா பேர் சொன்னீங்க, நிறையா அவதூறுலாம் நிறையா பரப்பிட்டுருக்கீங்க. அதுபோல் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ நான் இன்றைக்கே அப்லோட் பண்ண மாட்டேன். நாளைக்கு தான் இந்த வீடியோவை போடுவேன். அதனால் என்னடி இன்றைக்கி தான் திவ்யாவை பார்க்க போயிட்டு போனேன்னு சொல்லி பந்தா காட்டுறியா அப்படின்னு நீங்கள் சொல்ல வேணாம். திவ்யாவை பார்க்க இன்றைக்கி பார்க்க போகிறேன். இந்த வீடியோவை நான் நாளைக்கு தான் போடுவேன், சரிங்களா? அதனால் உடனே அப்டேட் பண்ணுறதுனால நீங்கள் ஒன்றும் யாரும் எதுவும் நினைக்க வேண்டாம். திவ்யாவை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை போடுவேன். திவ்யாவை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் காலையில் உங்களுக்கு லென்த்து வீடியோவில் கன்ஃபார்மாக சொல்கிறேன். அவதூறு பரப்புனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காகவே தான் நான் முக்கால்வாசி பார்க்கலையே நான் போகிறது. வக்கீல் எங்களுக்காக மதுரையில் வெயிட் பண்ணுவார். நாங்கள் கிளம்ப போகிறோம். போயிட்டு வந்து என்ன பார்ப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி தூக்கி உள்ளே கூட போட்டுருவாங்களா? அதுவும் எனக்கு பயமாக தான் இருக்குது. போட்டுருவாங்களோ அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை. நான் என்ன தப்பு பண்ணேன் நான் பயப்படுறதுக்கு? நான் தப்பு பண்ணால் பயப்படணும். நான் தப்பு பண்ணலை. அதுக்கப்புறம் பார்ப்போம். போயிட்டு வந்து என்ன நடக்குதுன்னு. போயிட்டு வந்து லென்த்து வீடியோவில் அவள் என்ன சொன்னான்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பாய். நான் லேட் ஆயிடுச்சு. இப்போயே மணி 10:30 ஆயிடுச்சு. அவங்க போக வந்து 10:30னா 11னா 12 1 மணிக்கு போவோம். பாப்பா எத்தனை மணிக்கு உள்ளே போகிறதுன்னு. ஆனால் நான் எத்தனை மணிக்கு உள்ளே போகிறதுன்னு தெரில. என் தம்பியை பார்க்கல 4 மணி. இப்போ எத்தனை மணின்னு தெரில. சரிங்க, நான் போயிட்டு உங்களுக்கு நல்ல குட் நியூஸாக சொல்கிறேன் அவள் எப்படி இருக்கான்னு. ஓகேவா?